அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தமிழ்ல யூனிட் 7ல இருக்கிற தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும். இப்போ நீங்க குரூப் 2, குரூப் 4 இந்த எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா தமிழ்லயே 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல நீங்க யூனிட் 7ல இந்த தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் இந்த டாபிக்ல இருந்தே 15 கொஸ்டின் வரும். இதுல நீங்க கொஞ்சம் இதை மட்டுமே படிச்சு 15 கொஸ்டின் ஈஸியா எடுக்கலாம். அதனால இதை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழறிஞரும் தமிழ் தொண்டும் இதை 3 தலைப்பு கீழே பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் தொடர்பான செய்திகள்னு. ஃபர்ஸ்ட் தமிழ் பணி தொடர்பான செய்திகள். இதுல ஊவேசா, அப்புறம் பெருஞ்சித்திரனார், இது மாதிரி ஒரு 3 பேரும் வருவாங்க. அடுத்தது தமிழ் தொண்டு. இதுல வெளிநாட்டுல இருந்து இங்க தமிழ் தொண்டு செஞ்சவங்கலாம் யாரு, ஜி.போ. வீரமாமுனிவர், அவங்கள பத்தி எல்லாம் படிப்போம். இந்த தமிழ் சான்றோர் தொடர்பான செய்திகள் இதுல இங்க உள்ள கவிஞர் பாரதிதாசன், அப்புறம் முடியரசன், தாராபாரதி, இவங்களெல்லாம் பத்தி படிப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஊவேசா பத்தி பார்க்க போறோம். ஊவேசா ஐயர், இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1985ல இருந்து 1942. ஊவேசா இதோட விரிவாக்கம் என்னன்னா, ஊனா உத்தமதானபுரம், வேணா இவரோட தந்தையார் பெயர் வேங்கட சுப்பு, சானா இவரோட ஆசிரியர் வச்ச பேரு சாமிநாதன். அதோட சுருக்கத்தை தான் ஊவேசான்னு சொல்றாங்க. ஊவேசானா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். இதுதான் ஊவேசா. இது எக்ஸாம்ல கொடுத்து விரிவாக்கம் என்ன அப்படின்ட்டு கேட்பாங்க. இவர் பிறந்த ஊர் சூரியமூலை, தஞ்சாவூர்ல இருக்கிற சூரியமூலை. ஆனா இவர் பிறந்த ஊர்ல இருந்து உத்தமதானபுரத்துல இருந்து தான் வளர்ந்தாராம். அதனால இவரை உத்தமதானபுரத்திலே வளர்ந்ததுனால அந்த ஊரை வச்சே ஊவேசா அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட தந்தை வேங்கட சுப்பு. இவருக்கு ஆரம்ப கல்வி கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சடகோபர். இவர் தான் இவருக்கு தமிழ ஆர்வத்தோட கற்கிறதுக்கு உதவி புரிஞ்சாரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் தாத்தா அப்படின்னு இவருக்கு கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி பட்டம் கொடுத்துருப்பாரு. ஏன்னா இவரு பழங்கால அந்த ஓலைச்சுவடி எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி நல்லா படிச்சு நமக்கு பதிப்பிச்சு கொடுத்துருப்பாரு. அதனால இவரை தமிழ் தாத்தான்னு கல்கி கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருப்பாரு. இவரோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆரம்ப கல்வினா சடகோபர், அப்புறமா பாத்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் இவருக்கு சாமிநாதன் அப்படின்னு பட்டம் கொடுத்துருப்பாரு. இவரை நம்ம புலமை கதிரவன்னு சொல்லுவோம். ஊவேசாவை புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்ல புலமை கதிரவன் யாரு, புலமை பெருங்கடல் யாருன்னு கேட்கும்போது நம்மளுக்கு குழப்பம், ஆசிரியரா மாணவரா அப்படின்னுட்டு. அதனால கடல் அப்படின்னா 3 எழுத்தா, ஊவேசா இதுவும் 3 எழுத்தா, அதனால புலமை கடல் அப்படின்னா ஊவேசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புலமை கதிரவன்னா இவரோட ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் எங்க வேலை பார்த்தாருன்னா, இங்க கும்பகோணத்துல மென்ஸ் காலேஜ் இருக்குல்ல, அந்த காலேஜ்ல தான் இவர் வேலை பார்த்திருப்பாரு. இவரோட பட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாக்ஷணாத்திய கலாநிதி. இது 3ம் ஃபர்ஸ்ட் முக்கியமான பட்டங்கள். மகோபாத்தியாய இது 1906ல மத்திய அரசு இவருக்கு கொடுத்துருப்பாங்க. திராவிட வித்யா பூஷணம் இது 1917ல பாரத தர்ம மகா மண்டலத்தார சேர்ந்தவங்க எல்லாம் இவங்களுக்கு கொடுத்த பட்டம். அடுத்தது தாக்ஷணாத்திய கலாநிதி இது 1925ல ஜெகத்குரு சங்கராச்சாரியார் அப்படிங்கிறவர் கொடுத்திருப்பாரு. அடுத்தது குடந்தை நகர் கலைஞர் அப்படின்னு பாரதியார் இவருக்கு சிறப்பு பட்டம் ஒன்று கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் இவரோட முக்கியமான பட்டங்கள். அடுத்து இவர் பதிப்பு துறையில சிறந்து விளங்குறதுக்கு ஒருத்தவர் காரணமா இருந்திருப்பாரு. யாருன்னா சேலம் ராமசாமி. இவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, சீவக சிந்தாமணியோட ஒரு நகல், ஒரு செராக்ஸ் காப்பி அதை கொடுத்து இவருக்கு படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் சீவக சிந்தாமணி எவ்வளவு இலக்கியம்லாம் அதுல இருந்திருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் பதிப்பு துறையில ஈடுபடணும் அப்படின்ட்டு ஊவேசாவுக்கு தோணி இருக்கு. அப்படி ஈடுபட்டு ஃபர்ஸ்ட் பதிப்பு துறையில முனைவர் பட்டம் வாங்கினது யாருன்னா ஊவேசா. இவருக்கு டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்துருப்பாங்க. எப்போனா 1932. இவர் சாகரத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஆடிப்பெருக்கு ஓலைச்சுவடி இது என்னன்னா, இது ஒரு கதை மாதிரி வரும். என்ன கதை அப்படின்னா, அந்த காலத்துல ஆடிப்பெருக்கப்போ ஓலைச்சுவடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஆத்துல விடுவாங்களாம். அப்படி விடுறப்போ இவர் குறிஞ்சிப்பாட்டுன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல 99 வகையான பூக்களை பத்தி சொல்ற புக்கு. அந்த புக்கை பத்தி எல்லா ஓலைச்சுவடியும் தேடி கண்டுபிடிக்கிறப்போ அதுல 96 பூவை பத்தி தான் இவருக்கு கிடைச்சிருக்கு. மீதி 3 பூவை பத்தி பேர் தெரியல, என்னானும் தெரியல. அது எங்க இருக்கு அப்படின்னு இவர் தேடிட்டு இருக்கப்போ ஈரோடு மாவட்டத்துல கொடுமுடி அப்படின்னு ஒரு ஊரு. இது எக்ஸாம்ல கேட்பாங்க.
அந்த ஊர்ல ஒரு பிராமணர் கிட்ட தான் அந்த ஓலைச்சுவடி இருந்திருக்கு. அந்த 3 பூக்கள் பேர் அடங்கிய ஓலைச்சுவடி இருந்திருக்கு. உடனே இவர் அங்க போய் அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு அந்த ஓலைச்சுவடி கொடுத்தீங்கன்னா நான் அதை பதிப்பிச்சு உங்களுக்கு புக்கா வெளியிடுவேன், எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நாளைக்கு ஆடிப்பெருக்குல ஆத்துல விட்டாதான் எனக்கு புண்ணியம், உங்ககிட்ட எல்லாம் தரமாட்டேன்னு சொல்லி திட்டு விரட்டிட்டாரு. இவர் என்ன பண்ணுவாரா, அவர் வீட்டு வாசல்லையே படுத்திருப்பாராம். மறுநாள் காலைல அவர் போய் ஆத்துல விடுறப்போ இவர் போய் அதை உடனே எடுத்துட்டு வருவாராம். அப்போ அந்த ஆத்துல மிதந்து போகல ஓலைச்சுவடி. அப்போ மிதந்து போகும்போது தமிழன்னை கஷ்டப்படுவாங்களாம். யார் என்ன காப்பா, இப்படி நான் மிதந்துட்டு போறேனே அப்படின்ட்டு ஃபீல் பண்றப்போ இவர் சொல்லுவாராம் ஓலைச்சுவடி, இவர் சொல்லுவாராம் ஊவேசா, நான் உங்களை காக்குறேன் அப்படின்ட்டு. எப்படி அதை சொல்லுவாங்களாம், யார் என்னை காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஊவேசா அப்படின்னு சொல்லணும். அதுக்குதான் இந்த ஸ்டோரி. அடுத்தது இவரோட வரலாற்று சிறப்பு மிக்க நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டைய கால பள்ளிக்கூடங்கள். இது ஒரு முக்கியமான நூல், ஸ்கூல் புக்ல உள்ள புக்கு. இவரோட தமிழ் பணியை பத்தி பாராட்டி ரொம்ப புகழ்ந்து பேசின வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்ட்டு ஒரு பிஓக்குள்ள கேட்டிருக்காங்க. ஜிஓக், சூழியல் வின்சோன், இவங்க 2 பேரும். இவர் ஃபர்ஸ்ட் பதிப்பித்த நூல் நீலி இரட்டை மணி மாலை 1874. ஆனா ஸ்கூல் புக்ல உள்ளது வேணுலிங்க விலாச சிறப்பு அப்படின்ட்டு. இது நம்ம தேடி எடுத்த புக்கு, ஆனா இது ஸ்கூல் புக்ல இருக்காது, அதனால இதை நீங்க படிச்சுக்கோங்க. இவர் மொத்தமா பதிப்பித்த நூலை பார்த்தீங்கன்னா 87. ஆனா ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 80 தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் பேஸ் எது இருக்கோ அதை அடிச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி 3த்துலயும் ஒன்னொன்னே இவர் பதிப்பிச்சிருப்பாரு. இரட்டை மணி மாலை, மும்மணிக்கோவை, பரணி இலக்கியம் இதுலனா 2 நூல் பதிப்பிச்சிருப்பாரு. அடுத்தது அந்தாதி சிற்றிலக்கியம், இதுல 3 நூல் பதிப்பிச்சிருப்பாரு. தூது, கோவை இதுல 6, 8 தொகையில 8 நூலையும் பதிப்பிச்சிருப்பாரு. 10 பாட்டுல 10 நூலையும் பதிப்பிச்சிருக்காரு. உலால 9, புராணத்துல 12, அடுத்தது வெண்பா நூல்ல 13, இதர பிரபந்தங்கள்ல 4. இதெல்லாம் சேர்த்து 87 வருதுன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்கூல் புக்ல 80 தான் இருக்கு. புகழ்பெற்ற நூல் இவரோடது என்னன்னு பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், புத்தர் சரித்திரம், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், சங்கத்தமிழும் பிற்கால தமிழும், திருக்குறளும் திருவள்ளுவரும், மணிமேகலை வசனம், நினைவு மஞ்சரி, நல்லுரை கோவை. இந்த மீனாட்சி சுந்தரி சரித்திரம் இது அவரோட ஆசிரியரை பத்தினது. இவர் இலக்கிய தொண்டு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை எக்ஸாம்ல கேட்பாங்க. இவர் ஃபர்ஸ்ட் பதிப்பிச்ச காப்பியம் என்ன அப்படின்னு கேட்டா சீவக சிந்தாமணி. எந்த வருஷம்னா 1887. அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் 1892. இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிலப்பதிகாரம்னா சிலம்பா, இந்த சிலம்பு 2 பேருக்கு இடையில சண்டை வருமா, பாண்டியவனுக்கும் கண்ணகிக்கும் இடையில, அதனால அதை 2 வச்சு 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்தது புறநானூறு 400 பாட்டுக்கு உள்ளதா, அதனால 4. புறப்பொருள் வெண்பாமாலை இதை நீங்க அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. புறப்பொருள் வெண்பாமாலை 1895, மணிமேகலை 1898, தமிழ் விடுத்துது 1930. இது கேட்பாங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தமிழ் விடுத்துதுவை ஊவேசா பதிப்பித்த ஆண்டு எந்த வருடம் அப்படின்னு கேட்பாங்க. 2006 இவருக்கு மத்திய அரசு அஞ்சல் தலை கொடுத்திருப்பாங்க. 1932 இவருக்கு டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகம் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு 1942 இறந்ததுக்கு அப்புறமா இவரோட பேர்ல ஊவேசா நூல் நிலையம் அப்படின்னு சென்னை பெசன்ட் நகர்ல இப்பவும் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஊவேசாவோடது. ஊவேசானா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதர், இதுதான் ஊவேசா. இவரோட அப்பா பேர் தான் வேங்கட சுப்பு, அதுதான் இந்த அடுத்தது இவர் வாழ்ந்த ஊர் உத்தமதானபுரம். இவர் ஆசிரியர் வச்ச பேரு அதுதான் சுவாமிநாதன். இவரை தமிழ் தாத்தான்னு சொல்றோம். ஏன்னா இவர் பழங்கால அந்த ஓலைச்சுவடியெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அது பதிப்பிச்சிருப்பாரு. அதனால இவரோட ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இவரை புலமை கதிரவன்னு சொல்றோம். இவரை புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்றோம். இவர் கும்பகோணத்து மென்ஸ் காலேஜ்ல பணிபுரிஞ்சிருக்காரு. இவரோட பட்டம் மகோபாத்தியாய திராவிட வித்யாபூஷணம் தாக்ஷிணாத்திய கலாநிதி. இவருக்கு முனைவர் பட்டம் சென்னை யூனிவர்சிட்டி கொடுத்துருப்பாங்க. அங்க பார்த்தோம்ல டாக்டர் பட்டம்ட்டு, அதுதான். பதிப்புத்துறையில இவர் ஃபர்ஸ்ட் ஈடுபட வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டா சேலம் ராமசாமி. ஆடிப்பெருக்கு விழாவில் ஓலைச்சுவடி தேடி அலைஞ்சிருப்பாரு. என்ன ஊருனா ஈரோடு கொடுமுடி. குறிஞ்சிப்பாட்டு நூல்ல 99 பூவு 96 பூ இருக்கும், 3 பூவை தேடி அலைஞ்சிருப்பாரு.
அடுத்தது இவரோட வரலாற்று சிறப்புமிக்க நூல் பண்டைய கால பள்ளிக்கூடங்கள். ஃபர்ஸ்ட் பதிப்பிச்ச நூல் நீலி இரட்டைமணி மாலை. இது முக்கியமானது. ஜியூபோ வீரமா இது சூழியல் வின்சோன் 2 பேரும் வெளிநாட்டு அறிஞர்கள். இதெல்லாம் உவேசாவை பத்தினது எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவர் யாருன்னா உவேசாவோட ஆசிரியர். இவரை தான் நம்ம புலமை கதிரவன் அப்படின்னு சொல்லுவோம். இவரை ஏன் தேப்போ மீனாட்சி சுந்தரனார்னு சொல்றோம்னா, ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன்ல, தென்பட்டினம் பொன்னுசாமி மீனாட்சி சுந்தரனார். இவரோட தந்தை பெயர் தான் பொன்னுசாமி. இவர் பிறந்த ஊர் சிந்தாதிரிப்பேட்டை, சென்னை. இவர் 1916 ஹரிஜனங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரவு பள்ளிக்கூடம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. 1923 சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்காரு. 25 அலுமினிய சங்க தலைவராக இருந்திருக்காரு. 36 வேதாந்த சங்க தலைவராக இருந்திருக்காரு. 47 மாண்டிசோரியில ஒரு பள்ளிக்கூடம் திறந்திருக்காரு. இதெல்லாம் கூற்று காரணத்துல கொடுத்து வருஷத்தை மாத்தி மாத்தி போட்டு சரியா தவறா அந்த மாதிரி கேட்பாங்க. அதனால இந்த 5 வருஷத்தை மட்டும் நம்ம நல்லா படிச்சுக்கணும். இவர் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்தாருன்னா, சிதம்பரத்துல இருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிகாகோ அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ பல்கலைக்கழகம், திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், இங்கெல்லாம் இவர் தமிழ் ஆசிரியர், அப்புறம் தமிழ் மன்ற தலைவர், இதெல்லாமா வேலை பார்த்திருப்பாரு. இவருக்கு 1977 பத்மபூஷன் விருது மத்திய அரசு கொடுத்துருக்கோம். 78 கலைமாமணி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கோம். இவரை தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராக இவர் இருந்திருக்காரு. அதனால தமிழ் மொழியியல் ஆய்வின் முதல் தலைவர் யாருன்னு கேட்குறப்போ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு நீங்க போட்டிருந்தோம். இவர் எழுதின நூல்கள்லாம் வள்ளுவரும் மகளிரும், சமண தமிழ் இலக்கிய வரலாறு, வள்ளுவர் கண்ட நாடும் காமமும். வள்ளுவர்னு வருதுல, அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் குரூப் 4ல திருவள்ளுவர் பத்தி திருக்குறள் பத்திலாம் கொடுத்துட்டு இந்த பக்கம் யார் யார் எழுதுனா அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால வள்ளுவர் சம்மந்தமா வர்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. கால்டுவெல் ஒப்பிலக்கணம், அப்புறம் தமிழா நினைத்துப்பார், இதுவும் ஒரு முக்கியமானது. அன்புமுடி, பிறந்தது எப்படியோ, காணல் வரி. இந்த காணல் வரி ஒரு ஆய்வு நூல். இவர் இங்கிலீஷ்ல ஒரு சில புக் எழுதியிருக்காரு. என்னன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர். இந்த 3 புக்கும் இங்கிலீஷ்ல இவர் எழுதியிருக்காரு. இவர் வாங்கின பட்டம் என்னன்னு பார்த்தா தமிழ் மொழியியல் ஆய்வோட முன்னோடி. யாருன்னு கேட்டா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். பல்கலை செல்வர்னு திருவாவடுதுறை ஆதனை இவருக்கு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பன்மொழி புலவர். பன்மொழி புலவர்னு அப்பாதுரைன்னா ஒருத்தவர் இருப்பாரு. இவருக்கு பன்மொழி புலவர்னு பட்டம் கொடுத்தது யாரு அப்படின்னு கேட்டா குன்றங்குடி திருவண்ணாமலை ஆதீனம். பெருந்தமிழ்மணின்னு இவருக்கு யார் பட்டம் கொடுத்தானா சிவபுரி சன்மார்க்க சபை. நடமாடும் நூல் நிலையம் இல்லைன்னா நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு திருவிக்க இவருக்கு பட்டம் கொடுத்திருப்பார். இவர் சிலப்பதிகாரத்தை மற்ற எல்லா உலக காப்பியத்துக்கூடையும் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம், அன்பு காப்பியம், ஒற்றுமை காப்பியம் அப்படின்லாம் இவர் சிலப்பதிகாரத்தை சொல்லியிருக்காரு. சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்காங்க. தமிழ் மொழி உயரணும்னா தமிழன் உயரணும், அப்பதான் தமிழ்நாடு உயரும் அப்படின்ட்டு சொன்னவர் யாருன்னு கேட்டா தேப்போ மீனாட்சி சுந்தரனார். நம்ம தமிழனை விட்டுட்டு தமிழை மட்டும் காணும் முயற்சி வீண் வீண் வீணன் அப்படின்னு 3 டைம் இவர் சொல்லியிருப்பாராம். இதெல்லாம் கூற்ற கொடுத்து கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இவர் ஒரு நிறைய புது சொற்கள்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லியிருக்காரு. இதை எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ உயர்தனி செம்மொழி எனும் சொல்லுக்கு இணையாக தேப்போமி கூறிய ஆங்கில சொல் என்ன அப்படின்ட்டு, இல்லைன்னா இதை ஒரு பக்கம் இதை கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இதை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. நம்ம நார்மலா இருக்கிறதுக்கும் இவரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால இதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஆளுமைனா பர்சனாலிட்டி, நார்மலா இதே தானே வரும். எதிர்நிலை தலைவன்னா வில்லன். உயர்தனி செம்மை கிளாசிக்கல். நனவோடை ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். இருப்பு நிலை கொள்கை எக்ஸிஸ்டென்சியாலிசம். செய்யுள் நிலை அறம்னா போயட்டிக் ஜஸ்டிஸ். நாடக கீழறை பொருள் டிராமாட்டிக் ஐரோனி. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது புலமை பெருங்கடல்னா யார் சொன்ன? போன கிளாஸ்ல சொன்னே
இவரோட மாணவர் உவேசா. புலமை பெருங்கடல்னா உவேசா, புலமை கதிரவன் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். அப்புறம் இவரோட தந்தை பேர் பொன்னுசாமி, அதான் இந்த போ வருது. இவர் வந்து 1916 தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இரவு பள்ளி, 23 சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்திருக்காரு, 25 அலுமினிய சங்க தலைவராக இருந்திருக்காரு, 36 வேதாந்த சங்க தலைவர், 47 மாண்டிசோரியில் ஒரு பள்ளி. இது வந்து இயரை மாற்றி கொடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த இதை மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் இவர் எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் வேலை பார்த்தாருன்ட்டு இது ஒரு கொஸ்டினாக வந்திருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிகாகோ யூனிவர்சிட்டி, திருவேங்கடவன் பல்கலைக்கழகம். பத்மபூஷன் 77 மத்திய அரசு, 78 கலைமாமணி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. அடுத்தது இவரோட நூலில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காணல் வரி. இது ஒரு ஆய்வு நூலாக இருந்திருக்கு, அதனால இது முக்கியம். அடுத்தது இவருக்கு பட்டம் கொடுத்ததெல்லாம் பல்கலை செல்வர் என பட்டம் கொடுத்தது யாருன்னா திருவாவடுதுறை ஆதீனம். பன்மொழி புலவர்னா குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம். இவருக்கு நடமாடும் பல்கலைக்கழகம்னு யார் பட்டம் கொடுத்தா? திருவிக்க. இதுதான் தேப்பூமியை பத்தி, இதை எழுதிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சி லக்குவனார் பத்தி. இவரோட உண்மையான பெயர் வந்து லட்சுமணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட ஆசிரியர் யாருன்னா சுவாமி திகம்பரனார். இவர் தான் இவரோட லட்சுமணன் அப்படிங்கிற பெயரை லக்குவன் அப்படின்னு தமிழ்ல மாத்திருப்பாரு. இவர் தான் இவருக்கு தமிழ் படிக்க சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பிறந்த ஊர் வாய்மைமேடு, திருத்துறைப்பூண்டிக்கு பக்கத்துல இருக்கு, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து இது வந்து நாகை டிஸ்ட்ரிக்டா. இவரோட அப்பா பேரு சிங்காரவேலர், அம்மா பேரு ரத்தினம் அம்மாள். இவரோட புனைப்பெயர் என்னன்னு கேட்பாங்க. இவரோட புனைப்பெயர் வந்து தொல்காப்பியன். 20ஆம் நூற்றாண்டின் தொல்காப்பியர் யார் அப்படின்னு கேட்டா சி லக்குவனார். இவரு தொல்காப்பியத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. அப்படி அதனாலதான் தொல்காப்பியன் அப்படின்னு இவருக்கு இவரே புனைப்பெயர் வச்சுட்டு எழுத ஆரம்பிச்சிருப்பாரு. 1962 இவர் தமிழ் பாதுகாப்பு கழகம் அப்படின்னு ஒண்ணு மதுரையில ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த ஆரம்பிச்ச அந்த கழகத்துல இருந்துதான் ஒரு இதழும் ஒண்ணு வெளியிட்டிருப்பாரு. அது என்ன இதழ் அப்படின்னா மொழிப்போர் மூலவர் அப்படிங்கிற இதழ் இந்த கழகத்துல இருந்தா வெளியிட்டிருப்பாரு. இவர் வந்து 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிருப்பாரு. ஏன்னா இவர் நிறைய தமிழ் பற்று உள்ளவர். அதனால இவர் வந்து எழுதின இதழ்னா பாத்தீங்கன்னா குரல் நெறி. இது 1964 15/1 தமிழ்ல எழுதின இந்த இதழ் வெளியிட்டிருப்பாரு. திராவிட கூட்டரசு, இதுவும் தமிழ் தான். இந்த சங்க இலக்கியம் இது வந்து ஒரு வார இதழ். அப்புறம் செந்தமிழ் மாமணி, இந்த கழகத்திலிருந்து வெளியிட்ட இந்த மொழிப்போர் மூலவர், இதெல்லாம் இவர் தமிழ்ல எழுதின இதழ். ஆங்கிலத்துல இவர் 2 இதழ் எழுதியிருப்பாரு. அது என்னன்னா திராவிடியன் ஃபெடரேஷன், குரல் நெறி. இது 2 இவர் ஆங்கிலத்தில் எழுதின இதழ்கள். தமிழ் போர் என் வாழ்க்கை போர் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா சி லக்குவனார். ஸ்கூலில் நம்ம அட்டண்டன்ஸ்லாம் எடுக்கும் போது ப்ரெசன்ட் மிஸ் இல்லைனா எஸ் சார் இப்படி தானே சொல்லுவோம். அப்படி சொல்லாமல் தமிழில் வந்து உள்ளே நையான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா இவர் தான். தமிழில் சொல்கிறதுக்கு இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாராம். அப்படியே எல்லாரையும் சொல்லவும் வச்சிருப்பாராம். அப்புறம் இவருக்கு தமிழ் வித்துவான் பட்டம் 1936 கொடுத்துருக்காங்க. இது வந்து முக்கியம். இவரோட 100ஆண்டு விழாவை சென்னை பல்கலைக்கழகம் 2009 நவம்பர் 26 கொண்டாடி இருப்பாங்க. சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழ் மொழி துறையினரால் கொண்டாடப்பட்டது. இது முக்கியம். இவரோட நூல்கள்லாம் பழந்தமிழ், தமிழ் கற்பிக்கும் முறை, இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், தொல்காப்பியம். அவர் தொல்காப்பியன் அப்படின்னு தானே புனைப்பெயர் வச்சிருந்தாரு, அதனால தொல்காப்பியம். அப்புறம் தொல்காப்பியம் ஆராய்ச்சின்னு ஒரு புக்கு, மாணவர் ஆற்றுப்படை, எல்லோரும் இந்நாட்டு அரசர்கள், வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம். இந்த வள்ளுவர்னு வர 2மே மைண்ட்ல எழுதிக்கோங்க. கர்ம வீரர் காமராசர், அமைச்சர் யார், எழிலரசி. இதெல்லாம் முக்கியமான இவரோட புத்தகம். இப்போ சி லக்குவனார்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தமிழ் பாதுகாப்பு கழகம் 1962. அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டு 1965 கைது. இதழ்னா குரல் நெறி. அப்புறம் திராவிட கூட்டரசு, சங்க இலக்கியம், வார இதழ். அப்புறம் இந்த மொழிப்போர் மூலவர் எந்த கழகத்திலேருந்து வெளியிட்டாருன்னு கேட்டாங்கன்னா தமிழ் பாதுகாப்பு கழகத்திலேருந்து வெளியிட்டிருக்காரு. அப்புறம் 100ஆண்டு விழா வந்து 2009 நவம்பர் 26 கொண்டாடுறது யாருன்னா தமிழ் மொழித்துறை, சென்னை யூனிவர்சிட்டியில் உள்ளவங்க. இவரோட புக்கெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, அதுல ஒரு 7 பேரை மட்டும்
ஒரே மாதிரி வரும். நம்மளுக்கு குழப்பக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்றா எழுதி இதை மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஊவேசா பார்த்தோம்ல, ஊவேசோட வாழ்க்கை வரலாறு என் சரிதம் அப்படின்னு ஆனந்த விகடனில் இவர் எழுதியிருப்பார். இவர் அடுத்தது என் கதை. இது வந்து நாமக்கல் கவிஞர்னு இவரை சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அவரோட வாழ்க்கை வரலாற என் கதை அப்படின்னு எழுதியிருப்பாரு. எனது வாழ்க்கை போர் இவர் தான் சி லக்குவனார். இவரோட வாழ்க்கை வரலாற எனது வாழ்க்கை போர் அப்படிங்கிற தலைப்புல இவர் எழுதியிருப்பாரு. அடுத்தது எனது போராட்டம் மாப்போசி. இவரெல்லாம் அப்புறமா நம்ம பார்ப்போம். விடுதலை போராட்ட வீரர் இவர். எனது நாடக வாழ்க்கை இது டி.கே. சண்முகம். இவரை டி.கே. சண்முகம். இவர் வந்து வட்டத்தொட்டி அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமையில ஒன்று நடத்துவார். என்னன்னா இலக்கியத்தெல்லாம் பற்றி பேசுறதுக்காக. அதனால இவரை ரசிகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சுயசரிதை வந்து யாரோட இவர் எழுதின சுயசரிதைக்கு சுயசரிதை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு வஉசி. என் சுயசரிதை யாருன்னா பொம்மல் சம்பந்தனார். எழுதிக்கோங்க.